அன்பு நேயர்களே வணக்கம். இந்த ரிக்ஷாக்காரன் மாதிரி எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறாரு, சிவாஜி கணேசனும் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து ரிக்ஷாக்காரனாகவே நடித்த அது கலர் படம் அது. அது ரிக்ஷாக்காரனுங்கிற பெயர்லேயே வந்தது. மிகப்பெரிய வெற்றி படம் அது. சிவாஜி கணேசன் அதே மாதிரி ஒரு ரிக்ஷா இழுக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக நடித்த கருப்பு வெள்ளை படம். அது வந்து பாபு. அது ரிக்ஷாக்காரனுங்கிற பெயரில் வரல, பாபு என்கிற பெயரில் வந்தது. 1971ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு அருமையான திரைப்படம். ஏசி திருலோகச்சந்தர் அவருடைய இயக்கத்திலே வெளிந்து வந்த இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன், சவுகா ஜானகி, இந்த பேபி நட்சத்திரம் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீ தேவி அப்படின்ட்டு நினைக்கிறேன். கேசவதேவ் அவர் வந்து ஒரு மலையாளத்தில் ஒரு கதை எழுதினார், ஓடையில் நின்னோ அப்படின்ட்டு. அந்த கதையைத்தான் இவங்க ஒரு படமாக எடுத்தாங்க. அதாவது இதில் பாபு என்கிற கேரக்டர் தான் சிவாஜி. அவர் ஒரு அனாதை, ஒரு ரிக்ஷாக்காரர். அவருக்கு வந்து யாருமே இல்லை. தான் நேசித்த ஒரு மத்தியானம் உணவு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண். அதில் தான் அந்த வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பெண் கண்ணம்மா. அந்த பெண்ணு இழந்த பிறகு இவர் ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போயிடுவார். அப்போது சங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சந்திப்பார். அவர் வந்து இவரை ரொம்ப மரியாதையாக தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவருக்கு வந்து புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, அவர் ரிக்ஷாக்காரனுங்கிறதையோ இல்லை அவர் வந்து வெளியில் உட்கார வைக்கக்கூடியவர்ங்கிறதையோ பொருட்படுத்தாமல் அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தன்னுடைய மகளோடு உட்கார்ந்து சாப்பிட வைப்பார். உடனே இனி இந்த குடும்பத்துக்கு தான் உழைக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் அந்த குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்சாக இருப்பார், பாபு என்கிற அந்த ரிக்ஷாக்காரரான சிவாஜி கணேசன். இதுதான் கதை. அப்புறம் அந்த அழைச்சிட்டு போன அந்த சங்கர், அந்த சின்ன குழந்தையினுடைய அப்பா இறந்துருவார். அந்த குழந்தைக்கு பேர் அம்மு. அதை படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டதாரியாக மாற்றுகின்ற அந்த வேலையை சிவாஜி கணேசன் பார்ப்பார். தன்னுடைய உழைப்பு முழுக்க அந்த குடும்பத்துக்கு கொண்டுட்டு போவார். இந்த இடத்துல அவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அந்த சங்கரனுடைய மனைவி சவுகா ஜானகி இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா ஊரெல்லாம் கதை கட்டி விடுவாங்க. இப்படி போகும் கதை. அதில் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் பாடுற பாட்டு தான் ரொம்ப அற்புதமான பாட்டு. இதோ இந்த தெய்வம் முன்னாலே. அதாவது இந்த தெய்வம், இந்த டெஃபினேஷன் வந்து வாலியும் சொல்லியிருக்கிறாரு, கண்ணதாசனும் சொல்லியிருக்கிறார். கண்ணதாசன் தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, எந்தெந்த இடம்லாம் தெய்வம், எந்த இடத்துல கல்வி இருக்கோ, எந்த இடத்துல இசை இருக்கோ, எந்த இடத்துல வந்து கருணை இருக்கோ, அந்த இடமெல்லாம் தெய்வம் இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறார். வாலி சளைச்சவரா என்ன? வாலிக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங் இது. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பார்வையில், பாசமுள்ள பார்வையிலே கண்டேனே, ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. ஒரு புன்னகை, யார் சிரிக்கிறாங்களோ அதுதான் தெய்வம். ஏன்னா தெய்வம் எங்கே பார்த்தாலும், எந்த சிலையில் பார்த்தாலும் ஹுர்ரன்னுட்டு இருக்காது. மனுஷன்தான் அப்படி இருப்பான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா? எல்லா இடத்துலையும் கோயில். இது எந்த ஒரு மத கருத்தாக இருந்தாலும் சரி, டெஃபினேஷனாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனுக்கு என்ன ஜோலின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல மனசு இருந்தால் போய் உட்கார்ந்துடலான்னுட்டு நினைக்கிறாராம். இவ்வளோதான் கான்செப்டே. ஒரு அருமையான விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். ஆன்மீகம், ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி எதோ சொல்கிறாங்க இல்லையா? ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்கள். இறைவனை நீ தேட முடியாது, எங்கே இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் நீ ரெடியாக இருந்தால், உன்னுடைய மனசு கருணை உள்ள மனதாக இருந்தால், பிரத்தியார் மேலே இறக்கப்படுற மனதாக இருந்தால், இறைவன் உன்னை தேடி வந்து அந்த மனசில் உட்கார்ந்துடுறான் இல்லையா? இவ்வளவு தானே அதில். பாசமுள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். என்ன அற்புதமான பாட்டுங்க இது. சவுந்தரராஜன் அவ்வளோ அற்புதமாக பாடுவார். இப்போ சவுந்தரராஜனுடைய பையன் அதே மாதிரி பாரு. நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன். ஒரு 2 வரி கேட்போமே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இந்த மாதிரி என்ன அற்புதம் பாருங்க. அடுத்தது அவர் வெரிசன ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார் பாருங்க. வாலி எழுதின பாட்டு இது. என்ன அருமையை பாருங்க. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான். பூவிரியும்ங்கிறதால மணப்பான்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான், குளிர் மேகமன தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான்.
பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். அது சவுந்தரராஜனுடைய அந்த அற்புதமான அடர்த்தியான அந்த வாய்ஸ் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். வாலியினுடைய அந்த அற்புதமான வரிகள் இருக்குது இல்லையா? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அப்போ தெய்வம் எங்கே? தெய்வம் இருப்பது எங்கேன்னுட்டு அவர் கண்ணதாசன் சொன்னதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது பாருங்கள். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். இந்த வள்ளல் தன்மையில் கடவுள் இருக்கிறான். கடவுளுக்கே வள்ளல், கோசல நாடுடை வள்ளல்னுட்டு கம்பனை சொல்கிறான் இல்லையா? ராமனை சொல்கிறான் கம்பன் இல்லையா? இப்போ அந்த அந்த இலக்கிய வரி இந்த இடத்துல வருது பாருங்கள். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். ஏன்னா யாருக்கும் பிறர் உயர்வினிலே இன்பம் இருக்காது, பொறாமை பச்சரிப்பு தான் இருக்கும். அது மனிதனுடைய குணம். இறைவனுடைய குணம் என்னென்னா, அவன் உயரும் பொழுது இறைவன் மகிழ்வானான். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே, பாசமுள்ள பார்வை இல்லை, பாசமுள்ள நெஞ்சம் என்னட்டு கூட சொல்லலீங்க. பாசமுள்ள பார்வையிலே மனிதன் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். அடுத்தது இந்த கடைசி சரணத்தில் கொண்டு போய் மகுடமாட்டம் வைக்கிறார் பாருங்க. தன் உயர்வினிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. எதுகை மோனை குஞ்சு விளையாடுது பாருங்க, அந்த தத்தகாரம், அந்த சந்தலயமும். அவன் இதழ் மலரும் சிறுபொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். இப்போ முதல் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனேன்னு சொன்னா இல்லையா? அந்த புன்னகைன்னா அதில் சத்தம் இருக்காது, ஆனால் கலகலகலன்னு சிரிக்கும் பொழுது அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் ஒரு ஏழை அவன் தன்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா இன்னொரு விஷயங்க, பணக்கார சிரிப்புக்கும் ஏழை சிரிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏழை கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிப்பான், அந்த சிரிப்பு சத்தமாக தான் இருக்கும். பணக்காரன் நம்பிட்டு சிரிப்பு சிரிப்பான். அந்த சிரிப்பு எத்தனை ரகம்னுட்டு கலைவாணர் ஒரு பாட்டு, இது ஆணவ சிரிப்பு, இது கேலி சிரிப்புன்னுட்டு சிரிப்புக்கே ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவார். எல்லார் சிரிப்பும் ஒன்றா எடுத்துக்க முடியாது. ஆனால் ஏழை கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அவன் சிரிப்பதினாலே அந்த சிரிப்பினிலே ஏழையின் சிரிப்பில் இறைவன் அப்படின்னுட்டு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங்ஸ். சவுந்தரராஜனுடைய குரல் ஜாலம் செய்த பாடல்களிலே இந்த பாடலும் ஒன்று என்பது நம்மாலே மறக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான பாட்டு இது.